பெண்கள் எல்லா துறையிலையுமே முன்னேறிட்டு வர்றாங்க. அவங்க கால் பதிக்காத இடமே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய சூழல் உருவாகி இருக்கு. அப்படின்னாலும் அதுல எவ்வளவு மோசமான நிகழ்வுகள் நடக்குது அப்படிங்கிறதுக்கு தினம் தினம் நம்ம ஏதாவது ஒரு உதாரணம் பார்த்துட்டே தான் இருக்கும். உத்தரப்பிரதேச மாநிலத்துல ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவர், ஒரு பெண் ஆட்டோ ரிக்ஷா டிரைவர் கூட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க. மிலிட்ரி ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறினவங்களால இந்த ஒரு கொடூரம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இந்த வழக்குல என்னென்ன நடந்துச்சு, முழு விவரம் என்ன, எப்படி அந்த பெண் ஏமாந்தார் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த 36 வயதான பெண்மணி தன்னுடைய குடும்ப சூழல் காரணமாகவும் தனக்கு ஒரே பெண் இருக்காங்க, அவங்கள எப்படியாவது படிக்க வச்சு முன்னேறணும், தான் படக்கூடிய கஷ்டம் எதுவும் அவங்க படக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகவும் சிங்கிள் மதரா இருக்காங்க, வேறு என்ன பண்றது அப்படின்னு தெரியல அப்படிங்கிற காரணத்துக்காகவும் ஆட்டோ ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமா ஒரு ஆட்டோ வாங்கி ஓட்டிட்டு இருந்திருக்காங்க. ஒரு ஆட்டோ ரிக்ஷா டிரைவரா தன்னுடைய பணியை நல்லாவே செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இந்த நிலையில தான் கடந்த சில நாட்களுக்கு முன்பு இவங்க பணியில இருந்தப்போ 2 பேர் ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறி இருக்காங்க. பெண் ஆட்டோ ஓட்டுறாங்க அப்படிங்கிற காரணத்தினாலேயே இவங்க ஆட்டோல ஏற எல்லாருமே இவங்க கிட்ட நிறைய பேச்சு கொடுப்பாங்க, அதிசயமா பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா என்னாச்சு, எதனால இந்த துறைக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி எல்லாருக்கும் இருக்கும். அதனால நிறைய அந்த பெண்மணி கிட்ட பேசுவாங்க. அப்படிங்கிற காரணத்தினால இந்த 2 ஆண்களும் பேச்சு கொடுக்கும்போது அந்த மாதிரி தான் பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சர்வசாதாரணமாக தான் இவங்களும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல நீங்க என்ன பண்றீங்க, எதற்காக ஆட்டோ ஓட்ட வந்தீங்க அப்படின்னு வழக்கமா எல்லாரும் கேட்கிற கேள்வியை இவர்களும் கேட்டிருக்காங்க. இந்த ஆண்கள் கேட்கவும் இவங்களும் இயல்பா இல்லை, எனக்கு இந்த மாதிரி குடும்ப சூழல் அப்படிங்கிற ஒன்று இருக்கு, என்னுடைய பெண்ணை படிக்க வைக்கணும், எப்படியாவது என்னுடைய பெண் குழந்தைய படிக்க வச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு ஆளாக்கணும், நல்ல ஸ்கூல்ல சேர்க்கணும், அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் தேவைப்படுது, அதற்காக நான் இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நாங்க ஆர்மி ஆஃபீஸர்ஸ் தான், நீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்க பெண்ணுக்காக இவ்வளோ பண்றீங்க, அந்த பெண் குழந்தைக்காக நாங்க உங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு ஆசைப்படுறோம், நாங்க ஆர்மியில இருக்கிறதுனால ஈஸியா எங்களால உங்க பெண்ணை மிலிட்ரி ஸ்கூல்ல ஜாயின் பண்ண வைக்க முடியும், அங்க ரொம்ப பணம் கட்ட தேவையில்லை, ரொம்ப நல்ல எஜுகேஷனும் உங்க குழந்தைக்கு கிடைக்கும், அதனால நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த பெண்மணிக்கு தயக்கமா இருந்திருக்கு, ஆனாலும் ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற ஒரு மரியாதை இருந்திருக்கு. சரி, இவங்க நாட்டை காப்பாற்றக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க, இவங்க எதற்காக போய் சொல்ல போறாங்க, நம்மளும் இவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு சரி, என்னுடைய குழந்தை மிலிட்ரி ஸ்கூல்ல சேர்க்கறதுக்கு எனக்கு சம்மதம், அதுக்கு நீங்க உதவி பண்ணீங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. உடனடியா இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலை சொல்லி அங்கதான் நாங்க இறங்கணும், நீங்க அங்க போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பெண்மணியும் தன்னுடைய சவாரியை இறக்கி விடுறதுக்காக அங்க போகவும், சரி நம்ம இன்னும் இந்த மிலிட்ரி ஸ்கூலை பத்தி நிறைய ப்ராசஸ் இருக்கு, அதெல்லாம் பேசணும், நீங்க ஏன் ரூம் வரைக்கும் வரக்கூடாது, நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ப்ராசஸ், அதை எப்படி அங்க சேர்க்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் ஃபார்மும் இருக்கு அதையும் எடுத்து தரேன், நீங்க அதை ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா உடனடியா உங்களுடைய பெண் குழந்தைய அங்க சேர்த்தரலாம் அப்படின்னு சொல்லவும் இவங்களும் அவரை நம்பி அந்த ஹோட்டல் ரூம்குள்ள போயிருக்காங்க. உள்ள போன உடனேவே அந்த பெண்ணை துப்பாக்கி முனையில மிரட்டி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, ஒருவேளை இங்க நடந்த சம்பவத்தை இல்ல நாங்க இப்படி எல்லாம் சொல்லி உன்னை ஏமாத்தி கூட்டிட்டு பாலியல் வன்கொடுமை செய்தோம் அப்படிங்கிறத நீ போலீஸ்ட சொன்ன அப்படின்னா உன்னுடைய குழந்தைய உன்னால உயிரோட பார்க்க முடியாது, உன் பெண் குழந்தைக்காக தானே நீ இத்தனையும் பண்ற, இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிச்சு அப்படின்னா உன்னுடைய குழந்தை உயிரோட இருக்காது, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இவங்கள அங்கிருந்து அனுப்பி வச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து வெளியில மருத்துவமனைக்கு போய் சிகிச்சை எல்லாம் எடுத்த பின்னாடி தனக்கு நடந்த அநியாயத்தை காவல்துறையில ஒரு கம்ப்ளைண்டா அந்த பெண்மணி பதிவு பண்ணியிருக்காங்க. உடனடியா காவலர்களும் அந்த ஹோட்டலுக்கு போய் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அந்த இருவர் யார் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை சேர்ந்தவர்கள் தான் இவர்கள் அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. உடனடியா அவங்கள கைது செய்து காவல்துறையினர் விசாரணை அப்படிங்கறத மேற்கொண்டுட்டு வராங்க. ஆர்மி ஆபீசர்ஸ்
அப்படிங்கிற போர்வையில வந்து ஆட்டோ ரிக்ஷா ஓட்டிக்கிட்டு இருந்த ஒரு பெண்மணியை ஏமாற்றி ரூமுக்கு அழைச்சிட்டு போய் துப்பாக்கி முனையில பாலியல் வன்கொடுமை செய்தது மட்டும் இல்லாம அதை வெளியில சொன்னா கொன்னுடுவோம், குழந்தைய கொன்னுடுவோம் அப்படின்னு மிரட்டி இருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது மாதிரியான செய்திகள் நம்ம தினம் தினம் கேட்டுட்டே தான் இருக்கோம். இது தடுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் செய்தா சரியா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க.